வணக்கம் நண்பர்களே. கல்கட்டாவில் எனக்கு சுப்பிரமணியம்னு ஒரு ஸ்கூல்மேட்டு, மணின்னு கூப்பிடுவோம். அவன் அடிக்கடி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சில பதிவுகள் எல்லாம், சின்ன சின்ன பதிவுகளை வாட்ஸ்அப்பில் அனுப்புவான். அதெல்லாம் படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். அப்படி நான் படிக்க சுவாரஸ்யமான ஒரு பதிவை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போறேன். அதாவது ராமநவமி உற்சவத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடுவோம். ராமநவமி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டில் ராமருக்கு பூஜை பண்ணுவோம். இந்த பானகம், நீர்மோர் இதெல்லாம் பண்ணி நிவேத்தியம் பண்ணுவோம். ராமரை பற்றின பஜனைகள் பாடுவோம். இதெல்லாம் வழக்கமாக நம்ம வீட்டில் நடக்கிறது. கோவில்லன்னா ஒரு 10 நாள் 12 நாள் ராமநவமி உற்சவத்தையே கொண்டாடுவாங்க. நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணுவான். தென் உபன்யாசங்கள்லாம் ஏற்பாடு பண்ணுவான். இது 10-12 நாள் நடக்கும். ஆனால் இதே ராமநவமி உற்சவத்தை 4 மாசம் கொண்டாடுற ஒரு கோவிலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? கல்கட்டால ஹவுராலேருந்து சாந்திராகாச்சிங்கிற இடத்துக்கு போற வழியில ராம்ரஸ்தலா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு ராமர் கோவில் இருக்கு. அந்த ராமர் கோவில்ல தான் 4 மாசத்துக்கு ராமநவமி உற்சவத்தை கொண்டாடுறாங்க. இந்த ராம்ரஸ்தலால இருக்கிற இந்த ராமர் கோவில் கிட்டத்தட்ட 150-200 வருஷம் பழமை வாய்ந்தது. அதாவது 150-200 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு ஜமீன்தார் இருந்தார். அந்த ஜமீன்தாரோட கனவுல ராமரே என்னப்பா என்ன இங்க கோயில் கட்டி கொண்டாட மாட்டியா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அவர் தன்னோட இடத்துல ஒரு கோவிலை கட்டிருக்காரு. அந்த கோவில் தான் இது. இந்த கோவிலை பொறுத்தவரை மூலவர்கள் ராமர், சீதை. அது பக்கத்திலேயே சிவன் இருப்பார், பிரம்மாவும் இருப்பாங்க. இது ஒரு தளத்துல இருக்கும். அதுக்கு மேல ஒரு தளம் உண்டு. அந்த தளத்துல யாருன்னா சரஸ்வதி தேவி 5 வகையான ரூபத்துல இருப்பாங்க. சரஸ்வதி தேவி. அந்த சரஸ்வதி தேவியோட 5 வகையான ரூபத்துக்கு 2 பக்கமும் யார் இருப்பான்னா ஜெகதாத்திரி தேவி. நான் முதல்ல இந்த சாந்திரா காட்சின்னு சொன்னேன் இல்லையா? அந்த சாந்திரா காட்சியில இந்த ஜெகதாத்திரி தேவிக்கு ஒவ்வொரு வருஷமும் விசேஷமா பூஜை பண்ணுவாங்க. பெரிய விழாவாவே கொண்டாடுவாங்க. அந்த விழாவை பத்தி எனக்கு எப்படி தெரியும்னா, என்னுடைய சின்ன வயசுல என்னுடைய அப்பாவும் அம்மாவும் அந்த விழாவுக்கு போயிருக்காங்க. அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு அந்த விழாவை பத்தி தெரியும். இது மேல் தளம். அதுக்கு மேல ஒரு தளம் உண்டு. அந்த தளத்துல யாருடைய விக்கிரகம்னா நம்ம வசுதேவருடைய விக்கிரகம். கான்ட்ராஸ்ட் சம்பந்தமே இல்லாம இருக்கு. இங்க ராமர், சீதை, பக்கத்துல சிவன், பிரம்மா, அதுக்கு மேல சரஸ்வதி, ஜெகதாத்திரி, அதுக்கு மேல வசுதேவர். இது போராதுன்னு இந்த ராமர், சீதை இருக்கிற தளத்துக்கு கீழே ஒரு தளம் இருக்கு. அங்க யாருன்னா ராமருடைய சகோதரர்கள் பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் இவங்களுடைய விக்கிரகங்களோட அனுமாருடைய விக்கிரகங்கள் இருக்கு. கூடவே ஜாம்பவானுடைய விக்கிரகமும் இருக்கு. இது ஒரு செட்டு. இதை தவிர சத்தியவான் சாவித்திரிக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. வேற எந்த கோயிலையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. சத்தியவான் சாவித்திரிக்கு தனியா ஒரு சன்னதி. கூடவே நம்ம ஹனுமான், பஜ்ரங்கபலி அவருக்கு ஒரு சன்னதி இருக்கு. இதெல்லாம் அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கு. இதை தவிர இப்ப சமீப காலமா ராமருக்கும் சீதைக்கும் மட்டும் ஸ்பெஷலா ஒரு சன்னதி கிரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த மூலவர் அந்த சன்னதியில நித்திய பூஜை நடக்கும். அதே சமயத்துல ராமருக்கும் சீதைக்கும் தனியா பூஜை நடக்கணுங்கிறதுக்காக தனியா ஒரு சன்னதி கிரியேட் பண்ணிருக்காங்க. அங்கேயும் தினம் பூஜை நடக்கிறதாம். இந்த 4 மாசம் உற்சவம்னு சொன்னேன் இல்லையா? இந்த 4 மாசம் உற்சவம் ராமநவமி இன்னைக்கு ஆரம்பிச்சு அது ஆகஸ்ட் 2வது ஞாயிற்றுக்கிழமை இல்ல 3வது ஞாயிற்றுக்கிழமை வரையும் போகுமா. இந்த ஆகஸ்ட் 2வது ஞாயிற்றுக்கிழமையும் 3வது ஞாயிற்றுக்கிழமையும் உற்சவம் முடிவடைகிறது இல்லையா? அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உற்சவமூர்த்தி ராமரை அந்த ஊர் முழுக்க ஊர்வலமா கொண்டு வருவாங்களாம். அந்த ஜனங்கள்லாம் திரண்டிருப்பாங்களாம். இதுக்கு அவங்க ராம விஜயம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த ராமநவமி விழா முடிவடைகிறதுன்னு அர்த்தம். அதாவது இந்த ராமநவமி இன்னைக்கு ஆரம்பிச்ச உற்சவம் அன்னைக்கு தான் முடிவடையும். ஆகஸ்ட் 2வது ஞாயிற்றுக்கிழமை இல்ல 3வது ஞாயிற்றுக்கிழமை, டிபெண்டிங் ஆன் த நம்பர் ஆஃப் டேஸ், அன்னைக்கு தான் முடிவடையுமா. இது வழக்கமா அவங்க பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு வருஷமும் 4 மாசம் ராமநவமி உற்சவம் அங்க கோலாகலமான கொண்டாடுறாங்க. அதே சமயத்துல மற்ற மாசங்கள்ல ராமருக்கு நித்திய பூஜை அமோகமா நடக்கிறது. நீங்க கல்கட்டாவுக்கு போனீங்கன்னா டைம் இருந்தா இந்த ராமரை அவசியம் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப விசேஷமான ராமர் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு உலகத்துல வேற எந்த கோவிலையும் ராமநவமி உற்சவத்தை இந்த 4 மாசம் கொண்டாடுறதா எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது கோவில் உங்களுக்கு தெரிஞ்சா அவசியம் நீங்க இந்த கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது உங்க SL நானு. வணக்கம்.